18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, அழகர் கோவில்ல இருந்து உன் அப்பா கருப்பசாமி நான் தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பியிருக்கேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கையில எல்லா அதிர்ஷ்டமும் தானாக உன்னை தேடி வரும். நீ இப்போ பார்க்குற நபர்களும் சிந்திக்கிற நபர்களும் நல்லவங்க கெட்டவங்கன்னு பெருசா வித்தியாசம் இல்லாதவர்கள் தான். நீயாகவே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ற முடிவுக்கு வந்துட வேணாம். ஏன்னா இன்னைக்கு நல்லவனா உன் கண்ணுக்கு தெரியுறவங்க நாளைக்கே வருங்காலத்துல கெட்டவராக மாற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யார நீ கெட்டவங்க, பொறாம பிடிச்சவங்க, தவறு செய்யறவங்க, தீங்கு செய்யறவங்க நினைக்கிறியோ அவங்களே வருங்காலத்தில் உனக்கு நல்லதும் உதவியும் செய்யக்கூடிய மனிதர்களாக மாறவும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. ஏன்னா சூழ்நிலை என்பது எல்லாரையும் எப்படி வேண்டுமானாலும் தலைகீழாக புரட்டி போட்டுடும். அதனால ஒருத்தவங்க இப்படிதான் முடிவு செஞ்சுக்கிட்டு பேசாம, யார் எப்படி இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்யறாங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு உன்னுடைய வேலைகளையும் முயற்சிகளையும் மட்டும் செய்யு. தேவையில்லாம கோவப்படுறதோ அவசர புத்தியோட பேசுறதோ வேண்டாம். இது இரண்டுமே மனிதனை மிருகமாக்குவதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் அனாதையாகவும் ஆக்கிவிடும் என் செல்லமே. உன்னுடைய வைராகியமும் தன்னம்பிக்கையும் மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கலாமே தவிர உன்னுடைய கோழைத்தனமும் அழுகையும் புலம்பலும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. முதல்ல அதை உன்கிட்ட இருந்து அழிச்சிடு. எதுக்காகவும் பயப்பட்டு கோழைத்தனத்தோட இருக்கிறதோ, என்னாகுமோ ஏதாகுமோன்னு அஞ்சி அழுகுவதோ, எதுவுமே சரியா நடக்கல, எனக்கு எதுவும் சரியாகவும் நடக்காதுன்னு புலம்புவதோ வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாமே சரியாகுன்ற தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு இந்த வாழ்க்கையை விஜயிச்சு காட்டுவேன்ற வைராகியத்தோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. எப்போதும் யாருக்கும் எந்த தீங்கும் கெடுதலும் செய்ய யோசிக்காத. ஏன்னா அடுத்த வீட்டை உலுக்கி அவனை கீழே தள்ளலாம் நினைச்சினா அது கீழே விழுகும்போது உன் வீட்டு மேல விழுந்துடும். நீ யாருக்கு எந்த தீங்கு கெடுதல் செய்ய யோசித்தாலும் அது நாளைக்கு உனக்கும் சேர்த்துதான் அழிவை தரும். அந்த பாவத்தில் உனக்கும் பங்கு உண்டு என்பதை மறவாதே என் செல்லமே. அதனாலதான் சொல்றேன், ஒருத்தவங்க தவறே செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட மறுபடியும் அவங்க அந்த தவறு செஞ்சாலும் செய்யலைனாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்ற பொறுப்பை என்கிட்ட விட்டுடணுமே தவிர நீயாகவே அவர்களை பழிவாங்க யோசிக்காதே. ஏன்னா நீ அவர்களை பழிவாங்க யோசிப்பதே ஒரு பாவ செயல்தானே. அந்த பாவத்திற்கு நீ தண்டனை அனுபவிக்கணுமா என்ன? அதுக்கு பதிலா எல்லாத்தையும் அப்பா கருப்பா நீ பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொன்னா போதும். எதை எப்படி பார்க்கணும், எப்படி சரி செய்யணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்லமே. அடுத்தவங்களுடைய நல்ல நேரத்திலையும் சரி, துன்பம் வரும் சமயத்திலும் சரி, தொடர்ந்து ஆதரவு கொடுப்பவன் தான் உண்மையான அன்பு கொண்ட மனிதன். அதை விட்டுட்டு ஒருத்தவங்க கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, பழகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேவையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா அவங்க இருக்கிற திசைப்பக்கம் கூட போக மாட்டாங்க. அப்படி இருப்பது எப்படி உண்மையான நட்பாகவும் அன்பாகவும் இருக்கும்? ஒருத்தருக்கு உதவியோ அன்போ தேவைப்படுதுன்னா முதல்ல ஓடி போய் நிற்கக்கூடிய ஆளாக நீ இரு. அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அவங்க வேணும்னா நீ செஞ்ச நல்லதையும் நன்றியையும் மறக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், கெடுதல் செய்யக்கூடியவராக இருக்கலாம். ஆனாலும் நீ செய்யும் நல்ல விஷயங்கள் உனக்கு நன்மையைத்தானே பெற்றுத்தருவேன் செல்லமே. இந்த கலியுகத்துல யாரு காசு பணம் வசதி வருமானம்னு இருக்காங்களோ அவனுக்கு நிறைய நண்பர்களும் இருப்பாங்க, உறவினர்களும் இருப்பாங்க. ஏன்னா பணம் இருப்பவனை தானே இந்த உலகம் மனிதனாக மதிக்குது. அவன் தான் அறிவாளி, அவன் தான் திறமைசாலி, அவனுக்கு தான் புத்திசாலின்னு அவனை தான் இந்த உலகம் பாராட்டும். ஆனா ஒருத்தர் நல்ல புத்திசாலியா திறமையானவனா இருந்தும் பணம் சம்பாதிக்க கூடிய திறமை இல்லைன்னா அவன் அடிமுட்டாளாகத்தான் இந்த உலகத்தில் கருதப்படுகிறான். எல்லாரும் அவனை ஏமாளியனவும் கோமாளியனவும் கூட சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த உலகமே காசு பணமால் நிறைந்தது போல அப்படிப்பட்ட கலியுக காலமாக மாறிடுச்சு. உன்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கு, ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த சின்னஞ்சிறு குறைகள் என்பது பல நல்ல விஷயங்களையும் நிறைகளையும் உனக்குள் இருந்து அழிச்சிடுதுங்கிறத நீதான் புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எப்போதுமே தவறோ குறைகளோ இருந்தா அதை திருத்திக்க முயற்சி செய்யணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு நான் செய்யறதுதான் சரின்னு உன் இஷ்டத்துக்கு வாழ நினைக்காதே. உன் வாழ்க்கையில உனக்கு நிறைய விஷயங்களை நான் கொடுத்துருக்கேன். அதை கொண்டு திருப்தி கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். தன்னுடைய அறிவுரைகளை கேட்டு நடக்கும் பிள்ளைகள் எல்லா பெற்றோர்களுக்கும் அமைவதில்லை. ஆனா நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நீ பெற்ற பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு நடக்கணும்னா நீயும் உன்னுடைய பெத்தவங்களை பார்த்து அவங்கள்ட்ட அன்பா பேசி அவங்க சொல்படி கேட்டு நடக்கக்கூடியவனாக இரு. வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, வாழ்வது கஷ்டம் கிடையாது.
ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்கள சமாளிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா? எனக்கு தெரியும் என் செல்லமே. இந்த உலகத்துல மனிதர்கள் அப்படிதான். யாரையும் யாராலும் சமாதானப்படுத்தவும் முடியாது. யார் மனசையும் நிறைவடைய செய்யவும் முடியாது. நீ செய்கிற செயல்களால் பல பேரு உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சொல்லிக்கிட்டும் இருந்தாலும், நீயாக எந்த முயற்சி செய்தும் அவர்கள் மனதை அமைதிப்படுத்த முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோ. பல பேர் இங்க நேருக்கு நேரா பார்க்கும்போது இனிமையாக பேசுவாங்க. ஆனா அவங்க போன பிறகு அவர்களை பற்றி புறம் பேசும் மனிதர்களாகத்தானே இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது உனக்கு தெரிய வந்தா அவர்களை விட்டு அறவே விலகி நின்றுவிடு. அப்படி புறம் பேசும் மனிதர்களோடும் அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்கும் மனிதர்களோடும் நட்பு கொள்வதென்பது நல்ல காய்ச்சிய பசும்பால்ல கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு சமம். அந்த தவறை நீ ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு தான் கெட்டவங்களோடு நெருக்கமாக இருக்காதன்னு நான் சொல்றேன். நேர்மையான உனக்கு எங்க போனாலும் பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ நேர்மையான வழியில நடக்கணும்னு நினைக்கிற. எல்லா விஷயங்களையும் சரியா நியாயமா செய்யணும்னு நினைக்கிற. நீதி நேர்மை நியாயம்னு வாழ நினைக்கிற உனக்கு யாருக்கிட்டையும் நடிக்கவும் தெரியல, போய் பேசவும் தெரியல. அதனாலேயே எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களா? கவலைப்படாத. உன் நல்ல மனசும் உன்னுடைய நல்ல குணமும் எனக்கு தெரியும் போது நான் உன்னை நிச்சயமாக ஒய்யாரத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன் என் செல்லமே. எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஆளாக நீ சீக்கிரமே மாறுவ. இப்ப வேணா பல பேரு உன்னுடைய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வேலைகளை எல்லாம் அவங்க வாங்கிட்டு உன்னை நன்றி மறந்தவனாக விட்டு விட்டு தவிக்கிற விடுறாளாம். ஆனா கூடிய சீக்கிரமே இந்த நிலைமை மாறும். எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன் நிலைமையை நான் உயர்த்தி காட்ட போறேன். எல்லா சூழ்நிலையும் நீயும் புரிந்து கொண்டு திறமையுள்ளவனாக சமாளிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. உன் நெஞ்சத்தில் நேர்மையும் உண்மையும் இருக்கும்போது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயிச்சிடலாம். ஒருபோதும் தீய மனிதர்களையும் கெட்டவர்களையும் சார்ந்து இருக்காதே. ஏன்னா ஒரு பாம்புன்னு வச்சுக்கோ, ஒரு கெட்டவன் வச்சுக்கோ. இவங்க ரெண்டு பேரைக்குமே உன் கண்ணுக்கு எதிரில் நிக்கிறாங்கன்னா நீ அந்த பாம்பு இருக்கிற பக்கம் கூட தைரியமா போயிடலாம். ஆனா கெட்டவன் இருக்க திசை நோக்கி போனினா அவன் நிச்சயமாக உனக்கு கெடுதல் செய்ய மட்டும்தான் யோசிப்பான். யாரையாவது அழிச்சு தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த கெட்ட மனிதர்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க. யாரையாவது தள்ளி விட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நாகம் என்பது அப்படி கிடையாது. யாராவது அதை தீண்ட வந்தா மட்டும்தான் தற்காப்புக்காக அதை திரும்ப தீண்டுமே தவிர, தீய குணம் உடையவன் தனக்கு சமயம் கிடைக்கும் போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தவங்களை தாக்கி தன்னை நிலைநிறுத்தி கொள்ளத்தான் பாடுபடுவான். நீதான் உன்னை சுத்தி இருக்கவங்கள யாரு பாம்பு, யாரு கெட்டவங்க, யாரு நல்லவங்கன்னு புரிஞ்சு நடக்கக்கூடிய தெளிவான ஆளாக இருக்கணும். உனக்குள்ள பயமோ தயக்கமோ இருக்க வேண்டாம் என் செல்லமே. பயமும் தயக்கமும் எது இருந்தாலும் அது நிச்சயமாக உனக்கு தோல்வியை தான் கொடுக்கும். பயம் தயக்கம் இருக்கும் மனிதனுக்கு வெற்றி என்பது அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. நீ வெற்றி பெறணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தைரியமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக மாறிவிடு. உன் மனசுல பட்டதை வெளிப்படையாக கூறக்கூடிய ஆளாக இருக்கிற உன்னை சுத்தி இந்த உலகமும் புறமும் விலகி இருக்காங்களே நினைக்காத. சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சிடுறேன். உன் வாழ்க்கைய இனி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு.